தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின், அவரை தொடர்ந்து வைகோ, அன்புமணி மற்றும் சீமான் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அது தொடர்பான காட்சிகளையும் திரையில் பார்த்து வந்தோம். ஆழ்வார்பேட்டைக்கு சென்று முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து வைகோ, அன்புமணி மற்றும் சீமான் அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்தார். தொடர்ந்து விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. இன்று காலையிலிருந்தே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. முன்னதாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, அவரை பார்க்க போகும்போது அவர் கையை பிடிச்சி அவர் அறைக்குள்ள கூட்டிட்டு போனதா இருக்கட்டும், அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புத்தகத்தை பரிசாக வழங்கியதாக இருக்கட்டும், அதே போல வைகோ வீட்டிற்கு செல்லும் போது வைகோ அவர்களும் கையை பிடித்து கொண்டு வந்து அவ்வளோ சந்தோஷமா கையை எழுப்பி தொண்டர்களுடன் ஆரவாரம் செஞ்சாங்க. அதே போல சீமான் அவர்களை பார்க்க போகும்போதும் கொஞ்சம் கூட அந்த முன்னால் வைத்தக்கூடிய விமர்சனங்கள் எதையும் மனசுல வச்சுக்காம அவ்வளோ ஒரு புன்னகைத்தபடி சால்வை மாற்றிக்கொண்டு பூங்குத்து கொடுத்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். காலையிலிருந்து தற்போது வரை ஒவ்வொரு வீட்டிலும் என்னென்ன நடந்தது அது அப்படியே ஒரு விரிவா சொல்லுங்க. வணக்கம். காலையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், எதிர்கட்சி தலைவர் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி மற்றும் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் என எம்பி ஜோதிமணி கூட கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை நாம் பார்க்க முடிந்தது. முதலமைச்சர் விஜய் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு குறித்து இது ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த சந்திப்புகளை குறித்து விசிக தலைவர் திருமாவளவனும் எக்ஸ் வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்தித்தது அணுகுமுறை அரசியல் நாகரிகத்தினுடைய முதிர்ச்சியின் அடையாளம். முதல்வரும் அவரை ஆரத்தழுவி வரவேற்ற முன்னாள் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரும் எனது மனம் நிறைந்த பாராட்டுகள் என்று பாராட்டியிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக பிற கட்சி தலைவர்கள் இந்த சந்திப்பை குறித்து வாழ்த்துகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த முதிர்ச்சியான அரசியலை குறிப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்த ஒரு விமர்சனங்களைத்தான் முன்வைத்து இருக்கிறார்கள். பலரும் பாராட்ட நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். திரையில் நம் 4 தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவதாக சித்தரஞ்சன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார். இவர் இப்படி ஒரு சந்திப்பு நடைபெற இருக்கிறது என்று தகவலாக பரவிய போது பலரால் நம்ப முடியவில்லை. ஒரு ஆச்சரியமாக இருந்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒருவர் சட்டசபைக்கு செல்வார், நண்பர்கள் இல்லத்திற்கு செல்வார், இப்படியாக பொதுவெளிக்கு செல்வது வந்து வழக்கமாக இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் எதிரணியில் நின்றவர்கள் இல்லத்திற்கு மரியாதை நிமித்தமாக செல்வது என்பது இது புதிதாகத்தான் இருக்கிறது. அனைத்து தலைவர்களையும் ஒரே நாள் சந்திப்பது என்பது ஒரு வியக்கத்தக்கதாகவே இருக்கிறது. அந்த வகையில் சித்தரஞ்சன் சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்ற பொழுது வாசலில் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தழுவி அவரை அழைத்து சென்றார். அதன் பிறகு அவர் நினைவு பரிசினை வழங்கினார். அவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள். ஏறத்தாழ ஒரு 15 நிமிடம் இந்த உரையாடல் நடைபெற்றது. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வாழ்த்து பெற்ற கையோடு அடுத்ததாக 2வது திரையில் பார்ப்பது போல அண்ணா நகரில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்திற்கு சென்றிருந்தார். அங்கு வாசலில் வந்து எம்பி துரை வைகோ அவரை வரவேற்று சென்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய குடும்பத்தாரை அறிமுகம் செய்துவிட்டு வெள்ளை நிற சால்வை அணிவித்து பிறகு அவர் உரையாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர் பழுத்த அரசியல்வாதி, அரை நூற்றாண்டு அனுபவம் உடையவர், நாடாளுமன்ற புலி என்று பெயர் பெற்றவர். இப்படியாக பல முதலமைச்சர்களை சந்தித்தவர், பல முதலமைச்சர்களோடு பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது. அவரிடம் உரையாடும் பொழுது ஒரு அரசியல் முதிர்ச்சி வழிபடும் ஒரு நல்ல அனுபவமாகவே இருக்கிறது. இந்த சூழலில் அவரிடம் உரையாடி விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சியாகத்தான் இருந்தது. காரணம், ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களோ அல்லது சொந்த கட்சி தலைவர்கள் எப்படி நெடுநாள் சந்திக்காமல் சந்தித்துக் கொள்ளும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்களோ அப்படி ஒரு மகிழ்ச்சியை வைகோ வெளிப்படுத்தி இருந்தார். வெளியே வரும் பொழுது கைகளை கரத்தை பற்றி பிடித்து கொண்டு
தொண்டர்களை சந்தித்து கைகளை உயர்த்தி அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த காட்சிகளை நம்மால் திரையில செய்தியாக பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக அண்ணா நகரில் இருந்து முதலமைச்சர் நீலாங்கரைக்கு வந்திருந்தார். அங்க அக்கறை எனும் பகுதியில பாமக தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய இல்லம் அமைந்திருக்கிறது. அங்கு அவர் சென்று சந்திக்க செல்லும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் முதலமைச்சருக்காக காத்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவராக அன்புமணி ராமதாஸ் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதன் பிறகு முதலமைச்சருக்கும் அமைச்சர் புத்தி ஆனந்திற்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருமே வாசலில் வந்துதான் குடும்பத்தோடு அவரை அழைத்து சென்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.